என்னோடய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் பழைய பிள்ளையாரெலாம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப பழசாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் அடித்து வச்சிங்கன்னா பார்க்க சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். இது வந்து கோல்டு கலர் எங்கள் வீட்டில் இருந்துச்சு, அது பழைய பிள்ளையாருக்கு அடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதுவும் அப்படி தான், அங்கங்கே கலர் போடும்போது நெகை பாலிஷ் கொஞ்சம் இருந்துச்சு வீட்டில், கலர்ஸ் இருந்துச்சு, அதை போட்டு விட்டிங்கன்னா அடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிறந்த பிள்ளைங்க கூட சுதந்திரமாக இருக்கணும், நம்மளாம் சுதந்திரமாக வரணும், போகணுன்னா இதில் நம்ம கையில் தான் இருக்குது. நம்மளுக்கு என்ன உரிமை வேணுமோ அதை கேளுங்க, அதை அவங்க கண்டிப்பாக செஞ்சு தரணும். அவங்க பாட்டு நம்மளுக்கு என்னன்னு செய்யலேன்னு இருக்கணும். ஓட்டு போட்டப்போ வந்து நான் செய்கிறேன் நீ செய்கிறேங்க, நல்லா அலை போட்டு தேர்ந்தெடுத்து போடுங்க. நமக்கு பின்னாடி வந்து யூஸ் ஆகணும். இப்போ ஓட்டு கேட்டுட்டு நாளைக்கு வந்து எதுவுமே பண்ணாமல் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இவ்வளோ பேசுகிறாங்க. பசங்களுக்கு நல்ல ஒரு வேலை கொடுக்க சொல்லணும், நல்ல லைஃப் கொடுக்கணும். இப்போ அவங்க நல்லா பர்மனெண்ட் ஜாப் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். சின்ன கம்பெனியாக இருந்தாலும் பர்மனெண்ட் பண்ண சொல்லுங்கள். சின்ன சின்ன வேலையை பிடிச்சிட்டு ஒரு வருஷம் கூட இருக்க மாட்டேங்கிறாங்க, இந்த வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. அது மாதிரி இந்த பசங்க என்ன பண்ணுறாங்க, 10 ரூபா 15 ரூபா சம்பாதிக்கிறாங்க. ஒவ்வொரு வேலை ஏறி இருக்குது. என்ன பண்ணுவாங்க பசங்க, நிறையா பேர் அழிகிறாங்க. பிள்ளைங்க அதுக்கு மேலே கஷ்டப்படுறாங்க. அம்மா அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சா பிள்ளைங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது. நல்ல பிள்ளையாக மாற்றணும்னா ஸ்கூல் பிறந்ததுலேருந்து பிள்ளைங்களை வந்து நல்லா கண்டிஷனாக சொல்லி வளர்த்துக்கணும். அதுவும் நம்ம கையில் தான் இருக்குது. தப்புக்கு மேலே தப்பு பண்ணலாம், பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கண்டிச்சிங்கன்னா தான் பிள்ளை தெளிவாக நம்ம சொல்கிறது கேட்டுகிட்டே இருக்கும். எவ்வளோ பிள்ளைங்க பாருங்க, ஒரு வயசு பிள்ளை கூட விட்டு வைக்க முடியும். அப்போல்லாம் கொல்லையில் பிள்ளைங்க விளாடுங்க, 10 பேர் 15 பேர் விளாடுவாங்க, பக்கத்து வீட்டில் நம்பி விட்டுட்டு போகலாம். இப்போ அப்படின்னா கிடையவே கிடையாது. இதுக்கெல்லாம் நம்ம தான் காரணம். நம்ம முதல்ல எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசணும், ஓப்பனாக கேளுங்க. பணத்தை கொடுத்தா வாங்கி வச்சுக்கிறீங்க, ஆகும், நம்ம காசு தான் அது, அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. எதாக இருந்தாலும் நம்ம வந்து நேருக்கு நேராக என்ன தப்பு செஞ்சாலும் கேளுங்க, பேசுங்க. ஆனால் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா வாழ்ன்னு கத்துறாங்க, ஆனால் அதில் எந்த அர்த்தமும் கிடையாது. நம்மளுக்கு என்ன தேவைப்பட்டது மட்டும் கேளுங்க. என்னோடய வீடியோஸில் நான் நிறையா பேசுவேன். என்னோடய வீடியோஸை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் லைக் பண்ணின்னா நான் பேசலை, மனசில் பட்டதை நான் பேசுகிறேன். ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.